தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 2-8 முடிய. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பொல்லா யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பொல்லா நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறான். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஆமேன். பாருங்க, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பால், பழம், பல தாக்கத்தான காய்கள், கறிகள் மற்றும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல புஷ்டியாக வளர்வதற்கு நாம் கொடுக்குறோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக எப்படி இருக்கிறோம்? பாவத்தில் போய் விழும்பொழுது மட்டுமே நம்ம மாம்சத்துக்குரிய பிரகாரம் நடக்கிறோம். பொறாமை வருது, மற்றவர்கள் பொருளை திருடலாமான்னு யோசிக்கிறோம், மற்றவருடைய கணவரை, மற்றவருடைய மனைவி மீதும், மற்றவர்கள் பொருள்கள் மீதும், மற்றவர்கள் வீடு மீதும் அப்படியாக நம்ம பேராசைப்பட்டு பாவத்திற்குள்ளாக செல்லுகிறோம். அப்பொழுது மட்டுமே நாம் பலனில்லாத இருக்கிறோம். பாருங்கள், அதே மாதிரியே 4வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பாருங்கள், பவுலும் அப்பொல்லாவும் ஆல்ரெடி மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கெட்டு நொந்து கடவுளை தேடி பல பாடுகளை அனுபவித்து திருந்தி வாழ்ந்தாங்க. அவங்க நமக்கு ஒரு ஊழியக்காரர்கள், அதாவது சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் அந்த மாதிரி வாழ்ந்தார்கள். அதே போல் பவுல் யார்? அப்பொல்லா யார்? கர்த்தருக்கு அவனவனுக்கு அருளளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள். அவர்கள் 2 பேருமே ஊழியக்காரர்கள். மாறாக அவர்கள் இருவரும் கடவுள் கிடையாது. அப்படி இருக்க அவர்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்பது தவறு என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அதே மாதிரியே நான் நட்டேன். யார் நடுறாரு? பவுல் நடுறாரு. அப்பொல்லா நீர் பாய்ச்சுறாரு. அதை வெளியே செய்கிறது யார்? தேவனால். தேவன் மட்டுமே அதை வெளியே செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். எல்லாம் கூடும், மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஆமேன். பாருங்க, இந்த பாடல் மூலியமாகவும் ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த உலகத்தில் மனிதர்கள் மூலியமாக நமக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் நாம் அந்த மனிதரையே கடவுளாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால்
சகல உதவிகளையும் செய்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. விண்ணையும் மண்ணையும் படைத்த பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு உதவி வருகின்றது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக வசனத்தை படித்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், அதாவது பவுல் யார், அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. அதாவது கடவுளுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரும் கடவுள் கிடையாது. அதனால் மனிதர்கள் பின்னாடி நம்ம போவதை விட கர்த்தரிடம் தஞ்சம் புகுவதே மேல் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் 7ஆம் வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனால எல்லாம் கூடும் என்று நம்ம வசனத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். யாரால் கூடும் எல்லாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எல்லாம் கூடும். அதனால் மனிதர்களை நாம் பின்தொடரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதன் பிரகாரம் வாழ்ந்து அவரையே பின்பற்றி தேவ வசனங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்கும்பொழுது தேவ ஆவியானவரின் துணை, பரிசுத்த தூய ஆவியானவரின் துணை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது மனிதர்களால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்று விவிலியத்தில் உள்ள வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நாம் நல்ல பாடங்களை கற்பித்து தேவ மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.